அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3 இப்போ இந்த 3 காலடி வரிசையை தொடர்ந்து நம்ம 4வது காலடி வரிசையை வந்து பார்க்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் உள்நாலு வெளிநாலு அப்படின்ற 2 தோற்றங்களை உடையது. உள்நாலு அப்படின்றது எப்படி செய்யணும், வெளிநாலு அப்படின்றது எப்படி செய்யணும் அப்படின்ற முறையும் இருக்குது. அதே மாதிரி எந்த காலடி வரிசை செஞ்சாலும் சரி, நமக்கு ஒரு ஏற்றமும் இருக்கும், ஒரு இறக்கமும் இருக்கும். நம்ம ஏறினோம்னா ஒருத்தரை தாக்கிறதுக்காக ஏறுவோம், இறங்குறோம்னா நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக இறங்குவோம். அவ்வளோதான் விஷயமே. இதில் வேறு எந்த விதமான இதுவும் உள்நோக்கம் எதுவுமே கிடையாது. இப்போ இந்த 4வது காலடி வரிசையை வந்து எப்படி செய்கிறாங்கன்னு பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஏற்றம் எப்படி இருக்குது, அதில் எப்படி இறங்கி வரணும் அப்படின்ற நாள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்நாள் எப்படி செய்யணும், வெளிநாள் எப்படி செய்யணுன்றதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். அதை தொடர்ந்து பார்த்துட்டு நல்ல முறையில் அதை எப்படி வந்து காலை வைக்கிறாங்க. முதல்ல வந்து நம்மளுடைய ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கால் எப்படி எடுக்கிறாங்க, எப்படி வைக்கிறாங்க, எந்த திசையில் இருந்து நமக்கு வந்து வீடியோ எடுத்து நமக்கு அனுப்புகிறாங்க அப்படின்ற ஒரு சில விதிமுறைகளை நம்ம மனசுக்குள்ளே வந்து கற்பனை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பயிற்சியை செஞ்சிங்கன்னா எளிமையாக பயிற்சியை கற்றுக்கலாம். 4 செய்யுங்க. இது வந்து உள்நாள். உள்நாளில் பாவலாவிலையும் செய்கிறாரு, சுற்று முறையிலையும் செய்கிறாரு. இப்போ அப்படியே ஒரு கிறுக்கியும் போடுவார் பாருங்கள். நல்லா உற்று நல்லா கவனிங்க. இது வந்து உள்நாள். இப்போ வெளிநாள் செய்கிறாரு பாருங்கள். இது வந்து வெளிநாள். ரைட்டு, ஓகே. இப்போ இந்த வெளிநாள், உள்நாள் இதெல்லாம் எதுக்காக அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, இனி அடுத்து நம்ம ஒரு ஃபைட் பண்ணுவோம். அந்த ஃபைட் பண்ணும்போது நம்ம இந்த சூட்சம விதிகள்லாம் தெரிஞ்சுக்கலாம். 2வது வந்து பார்த்திங்கன்னா, இந்த நாள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. சிலம்பத்திலே வந்து பார்த்திங்கன்னா, இந்த நாலுன்றது எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா, அந்த 4 வச்சு தான் நம்ம பயன்படுத்தியே விளாடுவோம். நீங்கள் எல்லா பாடத்திட்டத்துலையுமே பாருங்கள், மொத்தம் 18 வகையான சிலம்ப முறைகள் இருக்குது. அதில் நீங்கள் எது வச்சாலும் அந்த 4 வராமல் இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி எந்த இடத்துல ஒருத்தர் அடிக்க போனாலும் அந்த கால் வந்து முன்னாடி எப்படி பெண்ட் பண்ணுறாரு, பின்னாடி காலை எப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறாரு, அதுக்கு அடுத்து எந்த காலை ஏற்றுறாரு அப்படிங்கும்போது அதை நீங்கள் ஒரு கற்பனை கோட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 4 விஷயம் அழகாக தெரியும். பாருங்கள், நல்லா நுணுக்கமாக பார்த்து பயிற்சி பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.